going to see Standard 5th Science Lesson 1 Organ Systems Part 3. Nervous system. Nervous system is an integration of nerves and specialized cells called neurons. Nerves and specialized cells ஆலான neurons integrations தான் nervous system. The human nervous system is divided into the following: central nervous system, peripheral nervous system. Central nervous system consists of the brain, spinal cord and the nerves. The central nervous system அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா the brain, spinal cord and nerves எல்லாம் இருக்குது. brain, we use our brain to think, read and write. நம்மளோட பிரெயினை வந்து think பண்ண, read and write பண்ண யூஸ் பண்ணுறோம். The brain is covered by 3 membranes called meninges. There are dura mater, arachnoid membrane and then pia mater. நம்மளோட பிரெயின் வந்து டியூரா மேட்டர், அரக்னாய்டு மெம்ப்ரேன் அண்ட் தென் பயா மேட்டர் அப்படிங்கிற 3 மெம்பரன்ஸால் கவர் ஆகிருக்கு. அதை மெனிஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். த பிரெயின் இஸ் கெப்ட் இன் எ போனி கேஸ் கால்டு கிரேனியம் ஆர் ஸ்கல். பிரெயின் வந்து கிரேனியம் ஆர் ஸ்கல்லுங்கிற போனி கேஸ்க்குள்ளே பிரெயின் இருக்குது. It is made up of 8 immovable bones. இந்த bony case வந்து 8 immovable bonesஆல மேட் ஆகிருக்கு. immovable அப்படின்னா மூவே ஆக முடியாத போன்ஸால் மேட் ஆகிருக்கு. The brain is made up of millions of functional units called neurons. நியூரான்ஸுங்கிற millions of functional unitsஆல நம்மளோட brain வந்து மேட் ஆகிருக்கு. Human brain is divided into 3 major parts. நம்மளோட பிரெயினை வந்து 3 major partsஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. forebrain, cerebrum, midbrain, cerebellum, hindbrain, medulla oblongata. First, forebrain. The forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. இந்த பிக்சரை பாருங்கள். அந்த எல்லோ கலர் வித் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது தான் நம்மளோட ஃபோர் பிரெயின். இந்த ஃபோர் பிரெயின் எதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு? செரிப்ரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். நம்மளோட பிரெயின்லேயே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் பார்ட்டு அப்படின்னா இந்த ஃபோர் பிரெயின். இட் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. நம்மளோட ஹியூமன் மெமரியிலே வந்து சென்டர் அப்படின்னா இந்த ஃபோர் பிரெயின். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். அதாவது மெமரி பவர் அண்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று கன்க்ளூஷன் பண்ணவும் ஃபோர் பிரெயின் தான் யூஸ் ஆகுது. மிட் பிரெயின். இட் லைஸ் பிகைண்ட் த செரிப்ரம். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பிகைண்ட் த செரிப்ரம். It coordinates the movements of the muscles of the body. பாடியோட muscles of the movements-ஐ coordinate பண்ணுது. It helps them maintain the balance of the body. Next, hindbrain. The hindbrain comprises of pons and medulla oblongata. It is also called the brainstem. பிக்சரை பாருங்கள். இந்த டார்க் வயலட் கலரில் இருக்கிறது தான் பான்ஸ் அண்ட் மெடுல்லா அப்லாங்டா. இதை பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் வைட்டல் நாட் பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் பிரீத்திங், ஹார்ட் பீட் அண்ட் அதர் இன்வாலண்டரி மசில்ஸ். அதாவது இதை வைட்டல் நாட்டுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதை வந்து ப்ரீத்திங், ஹார்ட் பீட், அதர் வாலண்டரி மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதர் வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னா இன்னர் ஆர்கன்ஸ் சச்சஸ் ஸ்டொமக், இன்டெஸ்டைன், இது எல்லாமே வந்து ஸ்மூத் மசில்ஸாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து வைட்டல் நாட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இட் கனெக்ட்ஸ் த பிரைன் டு த ஸ்பைனல் கார்டு. பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். எல்லோ ஸ்கை ப்ளூ வித் க்ரீனாக இருக்கிறது வந்து பிரைனா, லைட் வயலட் கலரில் இருக்கிறது ஸ்பைனல் கார்டு, டார்க் வயலட்டில் இருக்கிறது என்னது ஹிண்ட் பிரெயின். எதை கனெக்ட் பண்ணுது? ஸ்பைனல் கார்டையும் பிரெயினையும் கனெக்ட் பண்ணுறது எது? ஹிண்ட் பிரெயின்.
ஒரு நார்மல் ஹியூமன் பிரைன் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னா 1.300 kg வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு. Spinal cord is along a tube-like structure which connects from the brain. அதாவது ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இது வந்து பிரெயின்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு டியூப் மாதிரி வரும். இட் லைஸ் வித்தின் த பேக் போன் ஆஃப் ஆர் பாடி. இது எங்கே இருக்கும் அப்படின்னா பேக் போனோட ஜாயின் ஆகி இருக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு. இந்த டூ யூ நோ பாருங்கள். The brain needs a continuous supply of oxygen for better functioning. நம்மளோட பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு சப்ளை ஆகிட்டே இருந்தால் தான் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். பிரெயின் loses the ability to function when it does not get oxygen for more than 4 minutes. 4 மினிட்ஸ்க்கு மேலே ஆக்சிஜன் வரது ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா பிரெயின் வந்து அதனோட ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாப் ஆயிரும். enough sleep and healthy food increase the efficiency of our brain. நம்மளோட பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நல்ல ஒரு குட் ஸ்லீப் அண்ட் தென் ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். Peripheral nervous system consists of nerves extending from the spinal cord to all parts of the body. அதாவது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த பிக்சரை, அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அதாவது என்னென்னா பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து நர்வ்ஸ் போகிறது தான் வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். அந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 parts. இதை வந்து 2 பார்ட்ஸாக மேட் ஆகிருக்கு. somatic nervous system and then autonomous nervous system. somatic nervous system னா என்னன்னு பார்க்கலாம். somatic nervous system carries sensations from the organs to the brain and take messages from the brain to the organs for movements. அதாவது சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஆர்கன்ஸ் கிட்ட இருந்து சென்சேஷன்ஸை பிரெயினுக்கு கேரி பண்ணிவிட்டு பிரெயின் கிட்ட இருந்து மெசேஜை எடுத்துக்கிட்டு போய் ஆர்கன்ஸை மூவ்மெண்ட் பண்ண வைக்கிது. இப்போ ஒரு பாதையில் போகிறீங்க, போகும்போது இடிச்சுக்கிட்டீங்க, காலை இடிக்கும் போது அந்த வலிக்குது அப்படிங்கிற அந்த சென்சேஷன் வந்து பிரெயினுக்கு போய் அதை தேய்க்கணும் அப்படிங்கிற அந்த மூமெண்ட் வந்து மசில்ஸுக்கு கொடுக்குதா. ஸோ அதுதான் வந்து இந்த somatic nervous system. அடுத்தது autonomous nervous system. autonomous nervous system controls the nerves of the inner organs of the body. இன்னர் ஆர்கன்ஸ்னால் என்னது? பிரெயின், லிவர், பிளாடர், கிட்னி, ஸ்டொமக், இதெல்லாம் வந்து இன்னர் ஆர்கன்ஸா. இதனோட நர்வ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்? அந்த நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். இதில் வந்து 2 பார்ட்டாக டிவைட் ஆகுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் தென் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு? பிரெயின், ஸ்பைனல் கார்டு அண்ட் த நர்வ்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. பிரெயின் என்னென்னு பார்த்தோம். பிரெயின் எதுக்கு யூஸ் ஆகுது? திங்க், ரீட் அண்ட் ரைட்டுக்கு வந்து யூஸ் ஆகுது. இது வந்து 3 மெம்பரன்ஸால் கவர் ஆகிருக்கு. அதை மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பிரெயினை வந்து 3 மேஜர் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் தென் ஹிண்ட் பிரெயின். ஃபோர் பிரெயின் அப்படின்னா எதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு? செரிப்ரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போ தலாமஸை வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பிரெயின்லேயே வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டு. இது வந்து ஹியூமன் மெமரியோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஃபோர் பிரெயின். அடுத்தது மிட் பிரெயின் பார்க்கலாம். இது எங்கே இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா செரிப்ரமோட பிகைண்டில் வந்து இருக்குது. அடுத்தது ஹிண்ட் பிரெயின். ஹிண்ட் பிரெயின் வந்து கம்ப்ரைசஸ் பான்ஸ் அண்ட் மெடுலா பிளாங்க்டா. இதை வந்து பிரெயின் ஸ்டெம்முன்னு சொல்லுவோம். இதை வைட்டல் நாட்டுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதை ப்ரீத்திங், ஹார்ட் பீட் அண்ட் தென் இன்வாலண்டரி மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதை வைட்டல் நாட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அண்ட் தென் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமில் சொமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் தென் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற 2 பார்ட்டை நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.